அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ஸ்வீட்ஸ். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே இரட்டை இலை அதிமுக தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்தில் சேலம் மணிகண்டன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கி கேட்கலாம். வெங்கடேசன், முழு விவரங்களை விவரிங்க. வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே இரட்டை இலை மற்றும் அதிமுக தொடர்பான முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என தெரிவித்து சேலம் வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனுவை அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள மனுவில் அதிமுகவுக்கு தொடர்பே இல்லாத சில நபர்கள் தூண்டுதலின் பேரில் அதிமுகவுக்கு எதிராகவும் சின்னத்தை முடக்கவும் தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தவும் தேர்தல் ஆணையத்தில் மனுக்களை அளித்துள்ளதாகவும், சூரியமூர்த்தி, கே.சி. பழனிசாமி, புகழேந்தி உள்ளிட்டோர் தமிழக மக்களையும் அதிமுக தொண்டர்களையும் தொடர்ந்து குழப்பி வருவதாகவும், தொலைக்காட்சி விவாதங்களில் அமர்ந்து இரட்டை இலை முடக்கப்படும் என்றும் கூறி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இவர்கள் எவருமே கட்சியில் உறுப்பினர் கிடையாது என்றும் கட்சியிலேயே கிடையாது என்றும், எனவே இவர்கள் மனுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்கக்கூடாது, தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும், ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு முன்பே இரட்டை இலை மற்றும் அதிமுக விவகாரத்தில் ஒரு முடிவை விரைந்து எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் விசாரணை நீதிமன்றத்தில் உள்ள அதிமுக சின்னம் தொடர்பான சிவில் வழக்கு முடியும் வரை இரட்டை இலை சின்னம் அதிமுக கட்சியாகவே எடப்பாடி பழனிசாமியிலான அதிமுகவுக்கு தான் என்பதை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தலையும் அந்த மனுவின் மூலம் சேலம் மணிகண்டன் முன்வைத்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். ஸ்வீட்ஸ்.